நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஆமியா இருக்கு, நல்லா இருக்கா இல்ல எப்படி? அனைவருக்கும் வணக்கம். பள்ளி பருவத்து மலரும் நினைவுகள்ல ஒண்ணு. வீட்டுல கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரே ஒரு பேனா வாங்கி அதை பேக் உள்ள வைக்கிறது, எடுக்கிறது, எழுதி பாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப உள்ள பசங்களை பாருங்க, 10 அல்லது 12 பேனா இருக்கிற ஒரே பாக்கெட்டா வாங்கி அப்படியே போய் கொடுத்தாலும் இப்ப உள்ள பசங்கள்ட்ட மூஞ்சில எந்த சேஞ்சுமே இல்லை. இப்படிதான் இந்த காலம் போயிட்டு இருக்கு. இப்ப இதை நான் என்னத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, பாக்கெட்டா பேனா வாங்கி அது எழுதி தீர்ந்து போன பிறகு இந்த மாதிரி நிறைய பேனாக்கள் வீட்டில் சேர்ந்துருச்சு. இதை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ஏஐ டெக்னாலஜி கேட்ஜெட் பண்ண போறோம். எப்படி ரெண்டுங்கப்பா ஏஐ டெக்னாலஜியா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். அதை வீடியோவோட கடைசியில சொல்றேன், கேட்டுக்க. நம்ம எப்போதுமே ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறோம், அதோடைய பர்பஸ் முடிஞ்ச பிறகு அது குப்பைக்கு தான் போகுது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி குப்பைக்கு போற பொருட்களுக்கு இன்னொரு பர்பஸ் கொடுக்கறது அப்படிங்கிற வகையில நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். சின்னதா ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த வீடியோலாம் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்ச பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற பொருளை விட ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். இதனால உங்களுக்கு பணமும் நிறைய மிச்சமாகும். இப்போ இந்த தீந்து போன பேனாக்களை வச்சு இந்த சூப்பர் கேட்ஜெட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. வெல்கம் டு பின் அண்ட் ரெயின் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இப்போ இந்த பேனாவை இந்த மாதிரி கேப்லாம் தனியா எடுத்துக்குவோம். கேப்பை இந்த இடத்தோட தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நைஃபை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த நைஃபை ரொம்பவே ஷார்ப்பு, ரொம்பவே நல்ல குவாலிட்டி. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ பெண்ணோட கேப்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பெண்ணோட இந்த ரீஃபில் வர்ற டிப் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் விட்டு வீடியோவில் காட்டின மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்போட ஒரு பகுதியில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் க்ளூ போட்டு விட்டுருந்தோம். இது வந்து நம்ம கட் பண்ண அந்த இடம். அடுத்து நம்ம கேப்லாம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த பீசஸ்லாம் இந்த மாதிரி சமமாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும், இந்த பிளாஸ்டிக் டைப் எப்படி. இப்போ இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு கட்டையில் ஃபிக்ஸ் பண்ணி லைட்டரை வச்சு ஹீட் பண்ணி இந்த கிளிப் பகுதியை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிறேன். ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னத்துக்குன்னு. இப்போ இந்த மாதிரி இது செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீஸை பெண்ணோட ஏற்கனவே கேப் போட்டு வச்ச இந்த எண்டில் இப்படி வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வெர்டிக்கலாக செட் ஆகிற மாதிரி சூப்பர் க்ளூ போட்டு விட்டுடலாம். அடுத்து நமக்கு தேவை ஒரு எலாஸ்டிக். இது டைலரிங் மெட்டீரியல்ஸ் சேல்ஸ் பண்ற கடையில் கிடைக்கும். ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. இதுல ஒரு எண்டை இந்த மாதிரி முடிச்சு போட்டு பெண்ணோட இந்த பீஸை நல்லா ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு அது வழியா விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேப் போட்டு வச்ச பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதில் கோத்து விட்டுக்கிறேன். இப்போ எலாஸ்டிக்கோட இன்னொரு எண்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக போகுது, அதனால் இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன்.
இதுலேயும் எலாஸ்டிக்கை இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கிட்டேன். முடிச்சு வர வேண்டிய இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு பிறகு இருக்கிற இன்னொரு பென் பீஸை இதில் கோத்து விட்டுக்கலாம். கோத்து விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மார்க் பண்ண இடத்துல முடிச்சு போடணும். அப்போ தான் அந்த கரெக்டான டென்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ எலாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம செட்டப் ரெடி. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தைரியமாக நம்பி யூஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாலே போதும், ரொம்ப காம்பாக்டாக அது பாட்டுக்கு இருக்கும். இதை பேக்கில் கூட இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதோட அவுட்புட் இப்போ பார்த்துடலாம். சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆஹா, யூஸ் பண்ணி வர செம்மையா இருக்குடா. கம்மியா இருக்கு. நல்லா இருக்கா இல்ல? எப்படி? இதுல எங்கடா வந்துச்சு ஏஐ டெக்னாலஜின்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். ஏடிஎம்னா என்னன்னு தெரியுமா? ஏடிஎம்னா எனி டைம் மர்டர் சார். எனி டைம் மர்டர். அப்ப ஏஐ டெக்னாலஜினா அறிவு இல்லா டெக்னாலஜி. புரிஞ்சதா? சொன்னா கேட்டியா? கேக்குறேன். சொன்னா கேட்டியா? சொன்னா கேட்டியா? சொன்னா கேட்டியா? கேக்குறீங்க.